ஷேய் விஷ்ணு பிரமா முனியப்பன் சூரியன் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் கேட்டுக்கோப்பா. ஒருத்தனை கக்க விட்டு எடுக்கணும், கக்க விட்டு வார்த்தைகளை வாங்கணும். இது நீங்கள் எடுக்க முடியாது. சட்டத்தில் பேப்பர் வச்சு தான் எடுக்க முடியும். சட்டத்தை கண்டுபிடிக்கிறது பேப்பர் வச்சு தான் பிடிக்க முடியும். இது இந்த செம்மத்தில் இராணுவ வானரப்படை முப்படை ஒவ்வொரு இடத்துல சண்டை போட்டவனை தூக்கி நடு ரோட்டில் உட்கார வைப்பாங்க. உண்மையை சொல்ல போறியா சொல்லலையா, இந்த 2 வார்த்தை கேள்வி வைப்பாங்க. ஏற்கனவே நடக்கும், அந்த இடத்துல கணக்கை முடிச்சிருவாங்க. அதை பார்த்து பயப்படுவான் ஒவ்வொருத்தனும். ஈரக்கொலை ஆடும். இராணுவ வீரர்கள் கேட்காங்க கணக்கு, நம்ம சொல்லி ஆகணும் அப்படிங்கிற கணக்கு தான். அப்படித்தான் கொண்டு வருவார் கடவுள். தோண்டி எடுக்கல அப்போ வெளியே எடுப்பார். தப்பு செஞ்சா தூக்கி உள்ளே போடு. எதுக்கு தப்பு செஞ்சா? தப்புக்கு தண்டனை கொடுக்கல, தப்புக்கு தண்டனை கொடுக்கணும். அதான் கடவுள் உட்கார்ந்துருக்கார் பூமியில். முக்கால் சத்தியம். அதான் சொல்லிட்டான்ல, பத்திரம் போட்டு எல்லாம் கையெழுத்து போட்டால் இதில் எல்லாருமே பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் அவனே சொல்லிட்டான். தக்க தண்டனை தான். கையெழுத்து போடாமல் இவங்களாம் எழுதியிருந்தா அது தப்பிக்கும். இவனோட குடும்பத்தில் பிள்ளைகள் பொண்டாட்டி கையெழுத்து போட்டிருந்தால் தப்பு தண்டனை தான். சரியா? அவன் யாராலும் பார்க்க மாட்டேன், நானே சொல்லிட்டேன். அவனே சொல்லிட்டான், நான் யாராக இருந்தால் பார்க்க மாட்டேன். என்ன இந்த கோட்டைக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை பண்ணுதான். குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இருக்குன்னா யாரும் உள்ளே வரக்கூடாது. அதை மாதிரி எந்த ஆக்கங்கட்ட போகக்கூடாது, வரக்கூடாது. இவனுக்கு என்ன சொல்கிறான், என்ன கணக்கு? நாங்கொழி சாலை வருது, ரோடு வந்தால் 10,000 கோடி அள்ளிடலாம். காலையில் அள்ளி கொண்டு போய் வீட்டில் உட்காந்து நல்லா சாப்பிட்லாம். காலுக்கு மேலே காலை போட்டு பொண்டாட்டிக்கு காலை உள்ளே விட்டு வெளியே விட்டு மோந்து பார்த்து நக்கிட்டு போகலாம்னு அந்த கதை பேசுதான் உட்காந்து தமிழ்நாட்டுக்காரப்பே. அப்போ அந்த கணக்கு எடுக்கணும்ல, கணக்கு போடணும்ல, அதுதான் கணக்கு. அவன் இன்னைக்கு கணக்கு விட்டுட்டான். ஏன்னா விசாரணை வருது. விசாரணைனா என்ன விசாரணை? இந்த சொத்து என்ன அப்படிங்கிற கேள்வி வரும். கேள்வி வரையில் அப்போ ஜட்ஜி கோர்ட்டார்ட்ட ஈஸ்வரன் கடவுளுடைய பிள்ளை உரிமையாக தான் சொல்லும், தப்பு சொல்லாது. அந்த கேள்வி அவங்க வாங்கித்தான் ஆகணும். சொல்கிற பதில் அவங்க வாங்கித்தான் ஆகணும். யார்? நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் ஆணும் பெண்ணும் வாங்கித்தான் ஆகணும். ஏன்னா பெண்ணு OS 164 நீதிபதி சிலிவுத்தூர் நீதிமன்றம் கிளை அங்கே ஓடிச்சு. இப்போ ஆணு தெற்கு பாளையம் ராஜபாளையம் கணக்கு பார்த்து ஓடிக்கொண்டே இருக்குது. இதுக்கு எல்லா விவரமும் தெரியும். ஏன்னா சிவில் கேஸில் நீதிமன்ற கோர்ட்டு தெற்கு பாளையம் ராஜபாளையம் தேர்ந்தெடுத்து உட்கார்ந்துருக்கார் ஐயா. உட்கார்ந்து அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கார். இந்த நீதிபதி சொன்ன வார்த்தையில் எல்லா வார்த்தையும் கணக்கெடுக்கக்கூடியது இந்த நீதிபதி. அதுக்கு தான் இப்போ ஐயா மகனை சந்தித்து கேள்வி கேட்கறதுக்கு விட்டுருக்கார். கேட்கட்டும், என் புள்ள சொல்லுவான் அப்படின்னு கணக்கு இன்னைக்கு உச்சரித்து போட்டார். முக்கால் சத்தியம். விசாரணை இருக்கையில் உள்ளே வரக்கூடாது. விசாரணைக்கு முன்னாடி கரெக்டாக 8 நாளைக்கு, விசாரணைக்கு 8 நாளைக்கு முன்னாடி எல்லா சேட்டையும் உள்ளே பண்ணி பண்ணிட்டு போயிட்டான். பிறகு ஒருத்தர் 2 மாதத்துக்கு முன்னாடி சேட்டை பண்ணிட்டு போயிட்டான். விசாரணை நெருங்கி வர்ற நேரத்தில் ஏன் இந்த கூத்தடிக்கான்? அப்போ எல்லா இடத்துலையும் இந்த மோசடி ஓடுது. நிலத்தை பூமியை அசிங்கம் பண்ணுறது இந்த புரோக்கர்னால ஓடுது. அப்போ புரோக்கர் கணக்கு 4 கணக்கு உள்ளே ஏறிடுச்சு கிரிமினலில். அப்போ எல்லா புரோக்கரும் அந்த டைம் வானரப்பட உள்ள வரையில் சிட்டி கிராமத்தில் கிடக்கிறவனை பூரா உள்ளே தூக்கிடுவாங்க. ஒரு வேளை விட மாட்டாங்க. இப்போ ஆகா ஓகோன்னு காலை தூக்கி பழந்து போகிறான். கதை ஒன்று இவ்வளோ நாள் கதை போடுது, கதை வரல அப்படின்னு அவன் நினைக்கான். புரோக்கர், லேண்டு போடுறவன், இடம் வாங்குறவன், வீடு மாளிகை கட்டுறவன். நல்லா கேட்டுக்கோடா, வீடு மாளிகை கட்டு இந்த சேஜிபி கணக்கு உள்ளே போகுது. கோர்ட்டு கிரிமினலில் உள்ளே போகுது. அந்த கணக்கு வானரப்படை வச்சு தோண்டி எடுப்பார். சேஜிபி வச்சு என்னென்ன வேலை பண்ணியிருக்கான், என்னென்ன செஞ்சுருக்கான், எதுக்கு தப்பு பண்ணிதான். இந்த சேஜிபி வண்டியில் இப்போ 7.5 சனி உட்காந்துட்டான். எல்லா சேஜிபி வண்டியில் இப்போ கணக்கு உள்ளே வரும். நீதிமன்ற கோர்ட்டில் எதுக்கு சேஜிபி உள்ளே கொண்டு போகிறான்? அந்த வண்டியை பூரா தூக்குடா, அந்த கணக்கு தான் வரும். சரியா? கடவுள் கைலாசத்தில் போட்டார்னா தப்பாது. கடவுளுடைய குடும்பம் போட்டால் நாக்கால விட்ட கணக்கு தப்பாது. இது எல்லாமே கோர்ட்டில் ஏற்கனவே கணக்கு உள்ளே போட்டாச்சு. கோர்ட்டு தலைவாசலை அவமதித்து தான் மனித போய் போகிறான். அந்த வாசலை எத்தி விட்டுட்டு போகிறான். நீதிமன்றமாவது மயிராங்க. இங்கே அப்படி தானே சொல்லுதான், நீதிமன்றமாவது மயிராகுது அப்படிங்க. புரோக்கர் பொழுதனைக்கும் புரோக்கர் சொல்லுதான். லேண்டு வாங்க விற்க போகிறவன் புரோக்கர். நீதிமன்றமாவது மயிராகுது. நீதிமன்ற கோர்ட்டார் ஆணும் பெண்ணும் பார்க்குற கணக்கில் சொன்னோம்னா கோர்ட்டாராவது மயிராகுது அப்படிங்க. அப்போ அவமதித்து வெளியில் பேசுதான். அப்போ தக்க தண்டனை கிடைக்கல, தக்க தண்டனை கொடுக்கல. அப்போ கொடுக்குற நேரம் கொடுத்தா வாயிட்ட பேசுவானா? நீதிமன்ற கோர்ட்டில் பேசுவானா? கோர்ட்டார் ஆணும் பெண்ணு பேசுவானா? ஜட்ஜியை பூரா பேசுவானா? மானிட பிறவி வெளியில் கூத்தடிக்கிறவன் பேசுவானா? 10,000 கோடி உள்ளவன் பேசுவானா? அரசியல்வாதி பேசுவானா? பேச மாட்டான். அந்த அடி கொடுக்குற நேரத்தில், அடி வாங்குகிற நேரத்தில், உள்ளே தள்ளுற நேரத்தில் வாயவும் புடுக்கையும் பொத்துவான்.
மானிட பிறவி. அப்போ தான் தெரியும், இப்போ தெரியாது. இப்போ கணக்கு தோண்டி ஏற்றிக்கிட்டு இருக்காரு, கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு. நீதிமன்ற கோர்ட்டு விசாரணை வந்துருச்சு. விசாரணை வரல இவ்வளோ சேட்டையாக பண்ணுதான். அது எவ்வளோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இது கிரிமினலில் ஏறும், பையாத்தான் ஏறும், உடனே ஏறாது, பையா ஏறும். எதுக்கு? இன்னும் உள்ளே சேட்டை பண்ண வருவான்ல, அதுவும் ஏறும். அப்படியே ஏற்றிக்கிட்டே இருப்பார் கடவுள். இவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுருக்கான் அப்படிங்கிற கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் பட்டியல் அடித்து நீதிமான் இருக்கிற இடத்துல இவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கிற கணக்கு பட்டியல் போவே இல்லை. அப்போ தான் வழக்கறிஞர்கள் முழிப்பான். புரியுதா இல்லையா? வழக்கறிஞர் முழிப்பான். இவர் அப்படி தான் கொடுப்பார், கடவுள் கொடுத்து தான் தூக்கணும். புரியுதா? நீ சேட்டை பண்ணி வச்சுருக்க, அவ்வளோ சேட்டை நான் எடுத்திருக்கேன், அவ்வளோ சேட்டை இப்போ கணக்கை விடுதேன் அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்காப்பா, கணக்கு போட்டாச்சு. கோர்ட்டில் நீதிபதிகளுக்கு எல்லாத்துக்குமே தக்க பாதுகாப்பு இல்லை, அதனால் தண்டனை கொடுக்க முடியவில்லை. இப்போ புரியுதா? தக்க பாதுகாப்பு இருந்தால் ஒரு செகண்டில் தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தான் வெளியில் இந்த போய் அரசியல்வாதி கூத்தடித்து மேலே அடித்து வச்சுட்டான். தக்க பாதுகாப்பு டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் இராணுவ வானரப்படை உள்ளே இருந்தால் இவ்வளவு சேட்டை வராது, உள்ளே போய்கிட்டே இருப்பான். அதனால தான் இதை நுப்பாட்டி வச்சு இவனுகளா நியமித்து இவனுங்களா கதையை வச்சு ஆடிட்டான். அதுதான் கணக்கு. ஏற்கனவே டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி நீதிமன்றம் கோர்ட்டில் தனிப்பட்ட செக்ஷன், தனிப்பட்ட பிரிவுகள், தனிப்பட்ட செக்ஷன், தனிப்பட்ட பிரிவுகள். அதுக்கு தான் இராணுவமே இருக்குது. எவ்வளவு சண்டை கூத்து வந்தாலும் இராணுவம் உள்ளே வர்றதுக்கு அந்தந்த நேரத்தில் எல்லா நீதிமன்றத்துலேயும் கையெழுத்து வாங்கி கையெழுத்து உள்ளே போட்டு உள்ளே தள்ளுற கணக்கு அவங்களுக்கு இருக்குது. எல்லா நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாத்துக்குமே அந்த பவர் இருக்குது, சட்டப்படியாக இருக்குது. இப்போ ஐயா வந்து கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு, கணக்கு கொடுக்காரு. அப்போ சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த சேட்டைக்கு ஏற்கனவே ஈஸ்வரன் மௌனத்தான் பாட, அவன் நொந்துடுவான். நேரத்தில் அப்பனை வஞ்சுக்கிட்டான். போயா நீ ஒரு மனுஷனாங்க, இந்த மாதிரி சேட்டை ஒன்று தான், கை கால் வழங்காமல் போனாமல் விட வேண்டியதையா அப்படிங்க சிரிக்கான். அவன் சிரிப்பான், சிரிச்சிட்டே இருப்பான். பொர்றா புள்ளடா, நீ பொர்றா, கணக்கு 750 சேட்டை பண்ணியிருக்கான்டா. ஒவ்வொரு புயலும் தக்க தண்டனை தாப்பம் கொடுப்பான்டா, கவலைப்படாதா. உனக்கு ஆசீர்வாதம் எப்பயுமே நான் தகப்பன் உனக்கு கொடுத்துட்டே இருப்பான்டா, நீ கவலைப்படாதா, கவலைவே படாதா. கஷ்டப்படுறா, கஷ்டத்துக்கு உனக்கு அந்த பலன் கிடைக்கும், புரியுதா அப்படின்னு சொன்ன விட்டு கம்முன்னு போகிறான். ஏன்னா அவன் தான் சொல்லல, ஆடு மாடுகளை இதுகளுக்கு பார்க்கணும், பறவைகளை பார்க்கணும். 70 ஜீவன் என்ன நம்பி கிடக்கு, 70 ஜீவன்கள் என்ன நம்பி கிடக்கு. மயில் இருந்தால் காலையில் 10-20 என்ன வந்துடுது சாப்பிட்றதுக்கு, அதுகளுக்கு வைக்கணும். வாத்து கோழி பறவைகளுக்கு சாப்பாடு வைக்கணும், மாடுகளுக்கு வைக்கணும். இந்த முட்டா பேயை வந்து இடத்தில் பண்ணிக்கிட்டே இருக்கானு. அந்த கோபத்தில் அவன் கேட்டதுக்கு பொர்றா, உனக்கு அந்த வேலையும் பார்க்க விடுவேன், இந்த வேலையும் பொர்றா அப்படின்னு சொன்ன விட்டு கம்முன்னு இருக்கான். சரியா? துன்பப்படுத்தாங்கடா. திங்கிறதுக்கு சோறு இல்லாமல், உணவு இல்லாமல் தட்டு தடுமாறி நீ வீட்டில் போட்ட கக்கூசை ஆண்டவன் பகவான் திங்க விட்டுருவான். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா.